மாருதி சுசுகி நிறுவனம் கடந்த 2015ஆம் ஆண்டு அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஆஃபரிங்கான S-Cross லான்ச் பண்ணாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட கார் தான் NEXA ப்ரீமியம் அவுட்லெட்லேருந்து ஃபர்ஸ்ட் சேலான காரும் கூட. ஆனால் இந்த கார் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சேலில் போகலை. 2015ஆம் ஆண்டுலேருந்து தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 1,65,000 S-Cross மாடல்களை விற்பனை செஞ்சுருக்காங்க. இதனுடைய மந்த்லி ஆவரேஜ் அப்படிங்கிறது 2000 கார்கள் பெர் மந்த் அப்படிங்கிறது தான். இதோட ஃப்ளிப் சைடாக Hyundai நிறுவனமும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது எக்ஸாக்டாக 2015 அவங்களுடைய மிட்சைஸ் SUV-யான கிரேட்டாவை லான்ச் பண்ணாங்க. அது தற்போது வரைக்கும் 7 லட்சம் கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அதனுடைய மந்த்லி ஆவரேஜ் 8000 கார்கள் பெர் மந்த் அப்படிங்கிறது தான். இப்போ ரீசெண்டாக ஒரு மீடியா ரிப்போர்ட் படி மாருதி சுசுகி நிறுவனம் இந்த S-Cross-ஐ டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க இந்தியன் மார்க்கெட்லேருந்து அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. மாருதி மற்றும் டொயோட்டா ஜாயின்ட் வெஞ்சரில் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய மிட்சைஸ் SUV இந்த குறிப்பிட்ட S-Cross மாடலை ரீப்ளேஸ் பண்ண போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் சுசுகி நிறுவனம் ஏற்கனவே S-Cross-ஓட ஃபேஸ்லிஃப்டட் மாடலை கடந்த ஆண்டே சில இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸில் லான்ச் பண்ணாங்க. அதனுடைய இந்தியா வருகை பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டாலும் இன்னமும் அது எந்த வகையிலுமே ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கூட கிடைக்கல. மாருதியோட புதிய மிட்சைஸ் SUV YFG அப்படிங்கிற கோட் நேமில் அழைக்கப்படுது. இந்த ஒரு குறிப்பிட்ட SUV பிரசாவுக்கு மேலே ஒரு ஃப்ளாக்ஷிப் ஆஃபரிங்காக பிளேஸ் ஆக போகுது. இந்த SUV தீபாவளி ஒட்டிய காலகட்டத்தில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கார் டொயோட்டாவோட பிடாடி பிளான்ட்ல கர்நாடகாவில் உற்பத்தி செய்யப்பட இருக்கு. இதனுடைய டொயோட்டாஸ் வெர்ஷன் D22 அப்படிங்கிற கோட் நேமில் அழைக்கப்படுது. இதுக்கான எக்ஸாக்ட் நேம் HYRYDER அப்படிங்கிறது ரீசெண்டாக வந்து ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்டை வச்சு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 2 SUV-களுமே ஹெவிலி லோக்கலைஸ்டு டொயோட்டாஸ் TNGA பிளாட்ஃபார்மில் தான் பில்ட் பண்ணப்பட இருக்கு. இந்த 2 கார்களுக்கும் செக்மெண்ட் லீடரான கிரேட்டா மற்றும் மற்ற அனைத்து SUV-களுக்குமான பெரிய டிஃபரன்ஷியேஷன் ஃபேக்டர் அமைய போகிறது ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜி தான். ஏன்னா பெரும்பாலும் டீசல் இன்ஜின் ஆஃபரிங்ஸோட வரக்கூடிய மிட்சைஸ் SUV-யோட பெட்ரோல் ப்ளஸ் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜியோட அவங்க மோத இருக்காங்க. இதற்கான அவுட்கம், பெர்ஃபார்மன்ஸ், கன்சியூமர் ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். S-Cross-ஓட ஃபியூச்சரை பற்றி மாருதி சுசுகி நிறுவனத்திடமிருந்து எந்த ஒரு பிளானும் எந்த ஒரு ஹிண்ட்டுமே இது வரைக்கும் அஃபிஷியலாக கிடைக்கல. இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக் யோசிச்சு பார்த்தோம்னா புதிதாக லான்ச் ஆகக்கூடிய இந்த YFG SUV S-Cross கரண்ட்லி பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த ஒரு செக்மெண்ட்டில் அந்த ப்ரைஸிங்கில் தான் அமைய போகுது. ஸோ ஒரே செக்மெண்ட்டில் 2 கார்களை ஒரு கார் நிறுவனம் வைக்க விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை இந்த புதிய YFG மாருதி சுசுகியோட புதிய S-Cross அப்படின்னு பேர் வச்சு வெளியில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.